ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் உங்களுக்காக ஹாலிவுட்ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம ஹிட் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க தி எண்ட் ஆஃப் தி ஓக் ஸ்ட்ரீட் படத்தோட முழு கதையை தாங்க பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலி திடீர்னு டைம் டிராவல் பண்ணி டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கே போறாங்க. இவங்க மட்டுமா போனாங்க? இல்ல அந்த ஊர் மக்களே மொத்தமா பார்சல் ஆகி போயிட்டாங்களா? அங்க போய் டைனோசர் கூட ஒளிஞ்சு விளையாடி தப்பிச்சாங்களா? திரும்ப பிரசன்ட் டைமுக்கு வந்தாங்களா? இல்லையான்றதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தாங்க தி எண்ட் ஆஃப் தி ஓக் ஸ்ட்ரீட் படத்தோட மீதி கதை. சரி வாங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம திரைபாக்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் 1982 வருஷத்தில் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஊரில் மக்கள் எல்லாருமே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் நம்ம ஹீரோ கிரேக், அவரோட ஒய்ஃப் டெனிஸ், அப்புறம் அவங்களோட 2 பசங்க ஆட்ரி அண்ட் பிரயான் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திட்டமிடப்பட்ட குடும்பம், திகட்டாத இன்பன் வாழ வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் டெய்லி டபிள்யூ சண்டை நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ரைட்டர், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வேறையா. நம்ம ஹீரோவுக்கு ரீசெண்டாக வேலை போய் வேற வழியே இல்லாமல் பீஸா டெலிவரி பண்ணிட்டு இருக்காருங்க. நீ ஒரு சோம்பேறின்னு பொண்டாட்டி திட்டுல ஹீரோ பாவம் பிழைச்சு கிடக்குறாரு. இவங்க சண்டைக்கு நடுவில் மாட்டுறது அவங்களோட சின்ன பையன் பிரயான் தாங்க. அவன் ஸ்டார்பக் அப்படின்னு ஒரு செல்ல நாயை உசிப்பிட்டபடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் தெருவில் வரும்போது பக்கத்து வீட்டுக்கு புதுசாக வந்த ஜெனட் அப்படிங்கிற பொண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே பையனுக்குள்ள லவ்ஸ் பொங்கி வழியுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டென்னிஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பாட்டி வீட்டு தோட்டத்தில் ஒரு விசித்திரமான பூச்செடி முளைச்சிருக்கு. என்ன பூப்பா இது அப்படின்னு சொல்லி டென்னிஸ் அதை ரிசர்ச் பண்ண கொண்டு போய் பார்த்தா, அடே இது 20,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன செடியாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் குண்டை தூக்கி போடுறாங்க. என்னடா இது 80களில் வந்து 20,000 வருஷத்துக்கு பூ பூக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மண்டையை பிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம நாய்க்குட்டி ஸ்டார்பக் அவன் வீட்டு வாசலில் போய் கச்சா போயிடுச்சான். இனிமே இந்த நாய் என் பக்கம் வந்தா சுட்டு சூப்பு வச்சு குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்த. யோ லூஸு, என் நாய் சின்னதுயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சண்டை போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. கார் மேலே இருக்கிற பீஸா பாக்ஸை பையன்கிட்ட கொடுத்து, டேய் இதை வீட்டில் கொண்டு போய் வைடா, உங்கள் அம்மா பார்த்தா பீஸா டெலிவரி வேலையை இன்னும் விடலையா அப்படின்னு சொல்லி என்னை வச்சு செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு பயந்து அதை ஒழிச்சு வைக்கிறாருங்க. அப்புறம் எல்லாருமே டின்னர் சாப்பிடும்போது வீட்டுக்கு வெளியே நாய் ஸ்டார்பக் எதையோ பார்த்து பயங்கரமாக குறைக்குது. வெளியே வந்து பார்த்தா கண்ணை கூசுற லெவலில் ஒரு ஒயிட் லைட் வந்துட்டு போகுதுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் திரும்பவும் கத்துறான். யோ கிரேக், என் வீட்டு வாசலில் மலை மாதிரி சாணம் கிடக்குதியா அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்து பார்த்துட்டு, டேய் இது எங்கள் நாய் போட்டது இல்லடா, உன் மண்டையில் மூளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, சரி சரி நாங்களே க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஏதேனும் யானை வந்து சாணம் போட்டுட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி 2 பேருமே புலம்பிக்கிட்டே க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ பையன் பிரயான் வந்து, அப்பா நேற்று நைட்டில் இருந்து நாயை காணோம் அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். சரிடா அதுவே வரும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான பிளாஷ் அடிக்குது. அன்னைக்கு நைட்டே ஊரில் கரண்ட்டும் போயிடுதுங்க. காலையில் எழுந்து பார்த்தா கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஊரே சுடுகாடு மாதிரி அமைதியாக இருக்குது. என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் நாயை தேடி தெருவாக போகிறாங்க. தண்ணி பைப்லாம் உடஞ்சி கிடக்குதுங்க. பக்கத்து வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்க உள்ளே போய் பார்த்தா ஒரு பாட்டி ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குறாங்க. ஏதோ பெரிய மிருகம் கடிச்சு கொதறி இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஹீரோயின் பயந்து போய் அங்கேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உருவம் மூவ் ஆகுது. வெளியே நிற்கிற ஹீரோவும், டேய் ஸ்டார்பக் இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சுவரை எட்டி பார்த்தா, அடே சாமி அங்கே ஒரு பிரம்மாண்ட டைனோசர் நிற்குது. டைனோசர் ஹீரோவை துரத்த ஹீரோ ஜம்ப் அண்ட் ரன் பண்ணி ஓடுறாருங்க. கரெக்டாக டைனோசர் அவர் கடிக்க வரும்போது டிஷ்யூம்னு பின்னாடி இருந்து ஹீரோயின் சுட்டு ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அடேங்கப்பா நம்ம பொண்டாட்டி கன்னு எக்ஸ்பர்ட் போலே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகி நிற்க 2 பேரும் ஐயோ வீட்டில் பசங்க தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. தெருவெல்லாம் டைனோசர் செத்து கிடக்கிற மக்கள் தாங்க அதிகமாக இருக்காங்க. இங்கே வீட்டில் பொண்ணு ஆட்ரி மாடியில் உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. காட்டு பகுதியில் மரங்கள் எல்லாம் பெருசாக அசைறதை பார்த்து தம்பி பிரயான் கிட்ட, டேய் யானை ஏதோ வருது அப்படிங்கிறான். ஆட்ரி, டேய் லூஸு அது யானை இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே ஜன்னல் வழியாக ஒரு பெரிய டைனோசர் தலை உள்ளே வருது. பசங்க கதவை சாத்திட்டு அலறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு ஓடி வரும்போது பின்னாடி ஒரு பயங்கரமான டீரெக்ஸ் துரத்திட்டு வருது. டேய் கதவை திறங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்த பசங்க கரெக்ட் டைமுக்கு கதவை திறக்க 2 பேருமே உள்ளே வந்து தப்பிச்சு கதவை சாத்துறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து யோசிக்கிறாங்க, எப்படிடா ஊருக்குள்ளே டைனோசர் வந்துச்சு? அப்போ தாங்க ஹீரோயினுக்கு புரியுது, அந்த ஒயிட் லைட் பிளாஷ் இருக்குல்ல அது ஒரு ஹார்ம் ஹோலுங்க. நம்ம ஓக் ஸ்ட்ரீட் ஊர் மட்டும் மொத்தமாக டைம் ட்ராவல் பண்ணி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைனோசர் காலத்துக்கே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியோ ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகலை. சரி அந்த ஃபார்ம் ஹோல் வெளிச்சம் திரும்ப வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளான் பண்ணுறாருங்க. ஆனால் புருஷன் பொண்டாட்டி சண்டை மட்டும் ஓயவே இல்லைங்க. அப்போ வெளியில் நாய் குறைக்கிற சத்தம் வேற கேட்குதா. பையன் பிரயான்,
நம்ம ஸ்டார்பக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஜன்னல் வழியா குதிச்சு நாயை தேடி ஓடுறான். தம்பியை காணோம்னு அக்கா ஆட்ரியும் பின்னாடியே ஓடுறாங்க. பசங்களை காணோம்னு தெரிஞ்சதுமே ஹீரோவும் ஹீரோயினும் காரை எடுத்துட்டு பசங்களை தேடி போறாங்க. ஆனா வழியில ஒரு டீரெக்ஸ் வந்து காரை ஒரே மிதிதாங்க. அந்த கார் போய் ஒரு வீட்டுக்குள்ள சொருகிடுதுங்க. அந்த ஆபத்துலேயும் ஹீரோ பொண்டாட்டியை காப்பாத்த, அடாடா நம்ம புருஷன் நம்ம மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உருகுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தா தூரத்தில் அந்த ஒயிட் லைட் வாம் ஹோல் ரவுண்டாக மிதக்குதுங்க. அட இது வழியாக போனால் ப்ரெசன்ட் டைமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, பசங்க இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த லைட் மறைஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் பசங்களை தேடி போகும்போது 2 மாபெரும் தாவர உண்ணி டைனோசர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்த ஹீரோயின், அடேங்கப்பா என் வாழ்நாளில் இப்படி ஒரு சீனை பார்த்ததே இல்லை, இல்லைங்கய்யா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைனோசருக்கு முன்னாடி ஹீரோவை நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. இந்த நிலமையில ஃபோட்டோ ஷூட்லாம் தேவையாங்கம்மா? இன்னொரு பக்கம் நம்ம குட்டி பையன் பிரயான் சில சின்ன டைனோசர் கிட்ட மாட்டிக்கிறான். அக்கா ஆட்ரி வந்து காப்பாற்றுறாங்க. அப்போது பக்கத்து வீட்டு பொண்ணு ஜென்னட்டை சில டைனோசர் தாக்க பிரயான் வில்லும் அம்பு வச்சு அதை விரட்டி ஜென்னட்டை காப்பாற்றுறாங்க. ஆனால் ஜென்னட்டோட பேரண்ட்ஸை டைனோசர் சாப்பிட்டுடுச்சுங்க. 3 பேரும் சேஃபாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒரு வழியாக குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தப்பிக்க பார்க்கும்போது அந்த வில்லன் டீரெக்ஸ் டைனோசர் திரும்பவும் வருதுங்க. குடும்பத்தை காப்பாற்ற நம்ம ஹீரோ கிரேக் தைரியமாக டீரெக்ஸ் கூட சண்டைக்கு போகிறாருங்க. ஆனால் பாவம் அந்த டீரெக்ஸ் ஹீரோவை கவ்வி தூக்கி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே சாப்பிடுறது. ஹீரோயின் அழுது துடிச்சு பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ம் ஹோல் வெளிச்சம் வர்ற இடத்துக்கு நைட்டோட நைட்டாக போகிறாங்க. ஒரு வீட்டு மாடியில் வார்ம் ஹோல் தெரியுது. அது வந்து போகுதுங்க. முதல்ல ஜென்னட்டை ஓடி போய் குதிக்க சொல்கிறாங்க. அவள் ஓடி போய் வார்ம் ஹோல்குள்ளே குதிச்சு ப்ரெசன்ட் டைமுக்கு மாயமாக மறைஞ்சிட்றான். அடுத்ததாக பையன் பிரயான் குதிக்க போகிறாங்க. ஆனால் டைமிங் மிஸ் ஆகி மாடியிலேருந்து கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறான். அப்போது ஹீரோவை சாப்பிட்டா அதே டீரெக்ஸ் வந்து பிரயானை தூக்க போகுதுங்க. கரெக்ட் டைமுக்கு அவங்களோட நாய் ஸ்டார்பக் ஓடி வந்து டீரெக்ஸோட வாழை கடிக்குது. அந்த கேப்பில் ஹீரோயின் பிரயானை காப்பாற்றி டீரெக்ஸை சுட்டு விரட்டுறாங்க. அப்புறம் 3 பேரும் கரெக்ட் டைமிங்க்கு அந்த ஃபார்ம் ஹோல்குள்ளே ஜம்ப் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஒரு வீட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் விழுறாங்க. அந்த வீட்டு அம்மா ஓடி வந்து, யாரா நீங்கள் என் பூலில் குளிக்கிறீங்க, போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கத்த, ஹீரோயின் அம்மா தாயே இது என்ன வருஷம் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 1982 சொன்னதும் அப்பாடான்னு மூச்சு விட்றாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்க டைம் ட்ராவல் பண்ணி தப்பிச்சு வந்தாச்சு. ஆனால் இன்னும் 20 நிமிஷத்தில் அந்த ஒயிட் லைட் மின்னல் திரும்பவும் அந்த ஊரில் அடிக்க போகுது. அடித்தா அந்த ஊரை திரும்பவும் டைனோசர் காலத்துக்கு பார்சல் ஆகிடுங்க. அப்போது அங்கே வந்த ஜென்னட், என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் லைனில் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா நம்ம ஹீரோ கிரேக்கும் உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உடனே ஹீரோயின் ஒரு பப்ளிக் ஃபோன் பூத்துக்கு போய், ஹலோ பீஸா டெலிவரிங்களா, உடனே இந்த லொக்கேஷனுக்கு பீஸாவை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் பீஸாவை தூக்கிட்டு வராருங்க. பீஸா ஆர்டர் பண்ணிட்டு விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் பசங்களும் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி இன்னும் 15 நிமிஷத்தில் ஊரே அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. உடனே ஹீரோ ஃபேமிலி ரிஸ்க் எடுத்து அந்த ஓக் ஸ்ட்ரீட் தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணி ஊரை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்க வெளியே வந்த அடுத்த செகண்டே அந்த ஊர் மட்டும் இருந்த இடம் தெரியாமல் டைனோசர் காலத்துக்கு மாயமாக மறைஞ்சு போகுதுங்க. கடைசியாக காப்பாற்றப்பட்ட மக்கள் எல்லாரும் டிவியில், இந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் டைனோசருக்கு பிரியாணி ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டையெல்லாம் மறந்து ஒன்றா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயினும் இந்த அனுபவத்தை வச்சு தி எண்ட் ஆஃப் தி ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு செம நாவல் எழுதுறதோட இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட முழு கதை விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை.